நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேப்பாக்கத்தில் பேரணியாக செல்லவிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி பேரணியாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5 நாட்களாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அவர்கள் பேரணியாக சென்று வருகிறார்கள். கள நிலவரம் என்னவா இருக்கிறது? வணக்கம். தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாலாஜா சாலையிலே அவர்கள் பெரிய பேரணியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கு செல்வதற்கு அரசியல் கட்சியினர் எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்ட பேரணியாக வருவார்களோ அதுபோல ஒரு பிரம்மாண்ட பேரணியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். முன்னதாக கடந்த அரையாண்டு விடுமுறையின் போது 12 நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 1500 பேர் 1800 பேர் என்ற அளவிலே தான் இருந்தார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது இனிமேல் நீங்கள் வேலைக்கு வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தினசரி சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று போட்டிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடுகிறோம். அதுவும் இன்று நேற்று போராடவில்லை, கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் நாங்கள் போராடுகிறோம். எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் இடையூறு செய்யக்கூடிய வகையிலே தொடர்ந்து டிபிஐ வளாகத்தில் எங்களுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறீர்கள். அதே போல போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடிப்போம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது இந்த போராட்டத்தை குதித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சுமார் 20,000 பேர் இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த போராட்டம் அதிகரிக்கும், நாளுக்கு நாள் குறையாது என்று அவர்கள் பேட்டியின் போது குறிப்பிடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் நான் முன்பு குறிப்பிட்டது போல இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு சுமார் 20,000 ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு அதே வேலையை செய்யக்கூடிய எங்களுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய எங்களுக்கு குறைவான சம்பளம் கிடைக்கிறது. சுமார் 20,000 ரூபாய் குறைவாகத்தான் கிடைக்கிறது. ஒரே வேலையை செய்து கொண்டு நாங்கள் மட்டும் குறைவான ஊதியத்தை ஏன் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும். மற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவது போலவே பேசிக் பே, அந்த அடிப்படை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 14 நாட்களும் தினசரி ஒவ்வொரு இடத்தை மாற்றி அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை பள்ளிக்கல்வித்துறை வளாகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காந்தி இர்வின் பாலம், அதே போல சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இடையில் சில தினங்கள் அவர்கள் அமைதியான முறையிலும் போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து உரிய தீர்வு காணப்படவில்லை என்ற காரணத்தினாலே தற்போது இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக்கி இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2021 திமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு குழு ஒன்று போட்டார்கள். அந்த குழு 3 மாதத்தில் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 3 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த குழு கடைசி வரை அறிக்கையை கொடுக்கவே இல்லை. இப்படி அந்த குழு அறிக்கையை கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் எப்படி
குறைவான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் பேரணியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் ராபர்ட் தலைமையிலே சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் தற்போது சென்னை கலைவாணர் அரங்கத்தை கடந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலகம் கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இடையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அந்த தடுப்புகளை எல்லாம் மீறி ஆசிரியர்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கின்றது. அதே போல அவர்கள் ஆசிரியர்கள் என்பதனாலே அவர்களை அடிப்பதற்கோ அல்லது குண்டுக்கட்டாக இழுத்து செல்வதற்கோ வாய்ப்புகள் என்பது கிடையாது. காரணம், படித்தவர்கள் ஆசிரியர்கள் அவர்களை நன்றாக நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வலுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வதென்று புரியாமல் அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சென்னை வாலாஜா சாலை வழியாக சேப்பாக்கம் மைதானத்தை இந்த பேரணி நெருங்கி இருக்கின்றது. தொடர்ந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொல்லி அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களிலே 2 பிரிவுகளாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டு. 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு சுமார் 80,000 சம்பளம் என்றால் இவர்களுக்கு, அதாவது 2009 ஜூன் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு சுமார் 60,000 சம்பளம் கிடைக்கிறது. 2 தரப்பினருக்கும் 20,000 முதல் 25,000 வரை வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே ஒரே பணியை செய்து கொண்டு நாங்கள் குறைவான சம்பளத்துக்கு பணியாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்புகிறார்கள். எங்களுடைய அடிப்படை ஊதியம் குறைக்கப்பட்ட காரணத்தால் எங்களுடைய DA, HRA உள்ளிட்ட பலவிதமான சலுகைகளும் குறைக்கப்படுகிறது. நாளைய தினம் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டால் கூட எங்களுக்கு இதன் மூலமாக பெரிய பின்னடைவு இருக்கும். ஏனென்றால் இந்த பென்ஷன் திட்டம் என்பது அடிப்படை ஊதியத்தை கொண்டுதான் பென்ஷன் திட்டம் என்பது வழங்கப்படும். எனவே அடிப்படை ஊதியம் குறைந்தால் மொத்தமாக குறைந்துவிடும். ஒரே வேலையை செய்து கொண்டு உரிய கல்வி தகுதியை வைத்துக் கொண்டு நாங்கள் எதற்காக குறைவான சம்பளத்தை பெற வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். குறிப்பாக 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு என்ன அடிப்படை ஊதியம் வழங்கப்படுமோ அந்த அடிப்படை ஊதியம் தான் PhD முடித்த, MPhil முடித்த, MA படித்த, B.Ed படித்த தங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். எனவே ஒரு துப்புரவு பணியாளருக்கு கொடுப்பது போல ஒரு அவர்களுக்கு இணையான ஊதியம் தான் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. நாங்கள் அவர்களை விட மெத்த படித்திருக்கிறோம், கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு முக்கிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு சமமான ஊதியம் வேண்டும், நியாயமான ஊதியம் வேண்டும் என்று சொல்லி இந்த வாலாஜா சாலையிலே அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 14 நாட்கள் பல்வேறு இடங்களில் அமர்ந்தும் முற்றுகையிட்டும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தை நடத்தி வந்த அவர்கள் இன்று போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றி இருக்கிறார்கள். காரணம், இன்னும் முதலமைச்சரோ அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ அவர்களை அழைத்து பேசவில்லை என்பது அவர்கள் தரப்பில வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. எனவேதான் தற்போது இந்த போராட்டமானது வாலாஜா சாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாலாஜா சாலையிலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்துகளை கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு எதிரிலே அவர்களை தடுத்து நிறுத்தி இங்கிருந்து பேருந்துகள் மூலமாக அவர்களை ஏற்றி செல்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நாங்கள் பேருந்துகளிலே ஏற மாட்டோம், எங்களை தடுத்து நிறுத்தாதீர்கள், நாங்கள் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்து விட்டோம், பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்து விட்டோம், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் பேச்சுவார்த்தையிலே எங்களுக்கு சமரசம் ஏற்படவில்லை, தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் தான் நிறைவடைந்திருக்கிறது. எங்களுக்கு 2-3 கோரிக்கை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கோரிக்கை தான், ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே, சம வேலைக்கு சம ஊதியம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஏற்கனவே தமிழக அரசுக்கு தெரியும், தெரிந்துதான் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. எனவே எங்களுடைய வாக்குறுதியை ஏற்கும் வரை நாங்கள் இந்த பேரணியை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம். தலைமைச் செயலகத்தை நோக்கி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்து நடைபயணமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.